வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கினிய ரிஷபராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம் 2025 வருடம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிரகம்லாம் என்ன பண்ண போது, ஊரில் இருக்க எல்லா அஸ்ட்ராலஜிக்காரரும் உனக்கு மட்டும்தான் ஜாக் பாட்டு, உனக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்லாம் சொல்லி போட்டு உசுப்பேத்தி விட்டாங்க. நாங்களும் கண்ணை மூடி வெட்டத்தை பார்த்து கனவெல்லாம் காண்டோம். கடைசியில் பார்த்தா மாமா பிஸ்கோத்துன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நாங்களும் ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்லேயே போயிட்டு சொன்னீங்க நடக்கலன்னு போட்டே டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என் மனதிற்கினிய ரிஷபராசினியர்களே, சத்தியமாக நம்புங்க, இந்த தடவை கொஞ்சோண்டு நல்லா இருக்க போகுது. கொஞ்சோண்டு தானே அப்படின்னா, ஆமாம், ஒரு 55-60 விழுக்காடுகள் சூப்பராக இருக்க போகுது. ஒரு 20 விழுக்காடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். மிச்சம் 20 விழுக்காடு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்றது தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஓகே, வாங்க இப்போ ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் ஒரு வகையில் கொஞ்சம் நிம்மதி இருந்துக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரங்களா அபாடி தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிருகசீரி நட்சத்திரக்காரங்களா ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட 3 வகையான கிரகங்கள் 3 வகையான இடத்துல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுதுங்க. நம்புங்க, உடனே இல்லை அதெல்லாம் வரலன்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது. நிஜமா வரப்போகுது. வரும்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். சும்மா போடணும் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, 3 வகையான இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போது, இல்லை அதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாவதற்கான காலம். இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்கல, யாரெல்லாம் இன்க்ரிமெண்ட் வாங்கலையோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள உங்க பாஸ் கூப்பிட்டு தோளெல்லாம் தட்டி ஒரு 4 ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்ல போறாரு. ஏன்னா 2ஆம் வீட்டில் தனக்காரகானியா தனன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கிறதே விசேஷம். அதை தாண்டியும் சூரியன் போய் உட்கார்ந்து இருக்கிறார். சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி வேற. 10ஆவதுக்கு புதன் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டைம் பீரியட், இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பெயர்ச்சி, சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு மிகச்சிறந்த நிர்வாகத்திறமையும் ஒரு ஆளுமை பண்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஆனா என்ன, உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய வேலை வாங்குவாங்க. நீங்களும் அடுத்தவங்ககிட்ட உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு வேலை வாங்க போறீங்க. ஸோ தானிக்கு தீனி சரியா போச்சுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை வாங்குதலும் வேலை கொடுப்பதிலும் கொஞ்சம் திறமைசாலியான தன்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தாங்க. வேலை மட்டும் வாங்கிட்டு இருந்தாலும் பத்தாது, வேலை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலும் பத்தாது. ஸோ ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் தேவை. அந்த மாதிரியான மதிநுட்பம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. ஓகே, 4ஆம் இடத்தில் போய் 12ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் 11ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட நிறைய தாட் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம். அதோட சேர்ந்து கேது உட்காந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல யாராவது லேண்டு வாங்கணும், நிலம் வாங்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆடி மாதம் வர்றதுக்குள்ள ஆணி மாதம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். இல்லை ஆடி மாதம் இருந்தாலும் நல்ல மாதம் தான், நமக்கு ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. அதனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் நிலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். அது சார்ந்து ஏதாவது ஒரு செலவு வருது, அம்மாவோட ஹெல்த்தில் சம்மந்தம் வருது, சுகங்களை அனுபவிக்க முடியாமல் சின்ன சின்ன தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு போன மாதம், இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே இப்படி அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு சலசலப்புக்குள் ஓடுவதில் அந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் உங்களை இயக்குவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. ஏன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. 10வது கேது அப்படின்ற ஒரு பிளானட் என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தடைகளையும் கொஞ்சம் தாமதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். அப்படின்னா தம்சம் பண்ணுறதுக்கு சனி ரெடியாக இருக்காரு வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல சனி உட்காந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே அவர் நிற்பார். இந்த பக்கம் குரு உங்களை ஹாஸ்பிட்டல் செலவு வச்சே அவன்னு நிற்கிறாரு. ஸோ 2 பேரும் நான் பெருசா நீ பெருசான்ற போது வீட்டில் குழந்தைங்களுக்கு சின்னதாக கொஞ்சம் சளி தொந்தரவு, காய்ச்சல் வர்றது, கொஞ்சம் இஎன்டி பிரச்சனை வருது, உங்களுக்கே ஏதாவது பல்லு வலி வர்றது, இல்லை காலில் வலி வர்றது, பேக் பெயின் L1 L2ல கொஞ்சம் லைட்டாக பெயின் வருது, இந்த மாதிரியான சில விஷயங்களை சந்திப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐயோ என் முடி போச்சுன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. திடீர்னு அமேசான்லேருந்து ஏதாவது ஹேர் ஆயில்லாம் போடலாமான்ற மாதிரிலாம் தாட்டு ஓடும். ஏன்னா சூரியன் அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவார். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தலை சம்மந்தப்பட்ட இடம், கண் சம்மந்தப்பட்ட இடம், முகத்தில் ஏதாவது ஒரு சின்ன அடி விழுகிறது, இதில் கொஞ்சம் கவனமாக. அதாவது ஃபேஸில் அப்படியே சின்னதாக பிம்பிள்ஸ் வர்றது, அப்படியே நம்ம அழகு கம்மியாயிட்டோமோ, ஐயோ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோமே, குங்குமம் பூவா சாப்பிட்டோமே, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்ற மாதிரினா கொஞ்சம் யோசிக்கிறது. இப்படி மட்டும் கொஞ்சம்
உங்களை பற்றிய சுய சிந்தனையில் ஏதோ ஒரு சலனம் வருவதற்கான ஒரு சின்ன நேரம் அப்படின்றது ஆனி மாசம் இருக்க போகிறது. ஓகே, வியாபாரம் அப்படின்ற இடத்துல எக்ஸ்ட்ரானரியா இருக்க போகுது. நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை ஏங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிரகங்கள் இருக்க போகுது. சும்மா இருந்ததில் கீ கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களை வந்து எல்லா கிரகமும் கீ கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களால தூங்கவும் முடியாது, வேலையை செய்யவும் முடியாதுன்ற மாதிரி என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம்லாம் முதல் ஒரு 5-6 நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பழகிடும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாமே பிளானிங்லேயே போகுது. ஏன்னா புதன் சூப்பரா வந்து உட்காந்துருக்காரு. யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பத்திரத்துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பதிவுத்துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கடல் சார்ந்த வெளிநாட்டு பணி செய்து ஐடியில் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ஆனி மாதம். எஸ்பெஷலி ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள சூப்பராக இருக்க போது நான் சொன்ன இத்தனை ஆட்களுக்கும். ஓகே, நிறைய பேர் வீட்டில் குவா சத்தம் கேட்பதற்கான காலம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கல்யாணம் கைகூடுவதற்கான அமைப்பு அப்படின்றது இருக்க போகிறது. இது வரைக்கும் ஒரு காலடி நடங்கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு போய் இடத்த பார்த்துட்டு வந்து அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை நிறையவே கூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முகம் சார்ந்த இடங்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வாயில பல்லுல சின்ன வலி வருது, இல்லை வாயில ஏதாவது கொப்பளம் வருது, கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு நீங்க வந்து கொஞ்சம் எப்பயும் போல ஸ்வீட்டா அப்படி இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பாடியை வந்து ஹீட் பண்றதுக்கான, இப்போ பாடி ஹீட் ஆச்சுன்னா ஒரு ரத்தம் கோச்சுன்னா கோவம் வரும். ஸோ கோவம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால கொஞ்சம் நிதானமே பிரதானம்ன்றது ஞாபகம் கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்படியே பார்த்தோன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் திரும்ப சொன்ன 25% உங்களுடைய ஜனகாஜாத்துல என்ன மாதிரியான தசாபுத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றது தீர்மானம் செய்யப்படும். ஓவராலா நம்ம வந்து பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு 3 விதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று வந்து ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய டைம், வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கு. உங்களுடைய தலைமைத்துவம் நீங்க இருந்து ஆர்கனைஸ் பண்ணாதான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு மற்றவங்களா ஜாலியா இருப்பாங்க. நம்ம பொறுப்பை வாங்கிட்டோமேன்றதுக்காண்டி நீங்க பொறுப்பை வேலை பார்க்க போறீங்க. ஸோ இந்த தடவை சுய கௌரவம் அப்படின்றது நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது. குருவோடு சேர்ந்து சூரியனுடைய அந்த சிவராஜ யோக அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு சூப்பரா சக்சஸ் பண்ணி தரக்கூடிய அமைப்பா இருக்கு. வருமானம் அப்படின்ற இடத்துல தொய்வே இல்லாம ஒரு இடம் 2 இடம் இல்லாம ஒவ்வொரு இடத்துல இருந்து எப்படி வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பு. குடும்பம் அப்படின்ற இடம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் போய் 12ல இருக்காரு அப்படின்றது வந்து இது மறைவு ஸ்தானம் அப்படிலாம் இல்லை. 12ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. ஸோ அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது, ஆவல் பிறக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை. நைட்டு ஏன்டா படுக்கிறோம் காலைல ஏன்டா எந்திரிக்கிறோன்ற நிலைலாம் மாறி ஐயோ காலைல விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் தான் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதன் மூலமாக உங்களுடைய அடையாளமும் உங்களுடைய ஆளுமை பண்பும் உங்களுடைய அங்கீகாரமும் சமூகத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. அதனால முறையா சரியா அதை பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்க இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், எனக்கான ஒரு அடையாளம் வேணும், நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தானே எங்கிட்டு இருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்தான்னு கொடுக்க போகுது. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான மார்க் வாங்க போறீங்க. நிறைய வந்து என்ன சொல்றது, கவர்மெண்ட் ரிலேட்டான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக போகுது. இது வரைக்கும் 10 மாசம் அப்ளை பண்ணி வராது ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கூட வந்துருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக உண்டு. ஓகே, ரிஷபராசிக்காரங்க இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் கொஞ்சம் ஒரு தம்மா துண்டு நான் சொன்ன இந்த செவ்வாய் கேதுவுடைய சேர்க்கையால் வரக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஹெல்த் ரீதியாக நான் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் வழிபாடு முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்லை நெட்டில் போட்டிங்கன்னா அப்படியே பெருமாள் படுத்த இடத்துல அப்படியே ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி பள்ளி கொண்டு இருப்பார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவருக்கு பேரே வந்து அங்கே இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி செய்யக்கூடியதுனால அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த பெருமாளுக்கு பேரே என்ன அப்படின்னா நோய்களை நிவர்த்தி செய்து கொடுப்பவர் தான் பேர். அதனால அந்த வீர ராகவ பெருமாளை போய் வழிபாடு செய்து விட்டு வர முடியும்னா அந்த மாசத்துக்குள்ள ஒரு தடவையாவது போய் அவரை பார்த்து விட்டுவாங்க. இல்லையா நெட்ல இருக்கவே இருக்கு.
அதை ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு நாள் ஒரு A4 ஷீட்டில் வச்சுட்டு தினம் காலையில் கும்பிட்டுட்டு, அப்பா சாமி பார்த்துக்கப்பா, கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்க, எங்கள் அம்மாவையும் பார்த்துக்க, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, யாரை சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு காலைல கிளம்பிட்டீங்க அப்படின்னா பெருமாள் பாடு அவங்க பாடு, அதனால் நம்ம ஜாலியாக இருந்துடலாம். ஓகே, ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் குடும்பம், சுகம், வண்டி, வாகனம், உடைமை அப்படின்ற இடத்துல கேதுவோடைய செவ்வாயோட இணைவு அப்படின்றது ஒரு சூப்பரான காம்போவாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு வண்டிக்கு வந்து செலவு வைக்கிறது, திடீர்னு வண்டி நிற்கிறது, அதுக்கு ஆயில் ஊற்ற வேண்டிய சூழல் வர்றது, ஹாஸ்பிட்டலுக்காக போக வேண்டிய ஒரு சூழல் வர்றது, நல்லா தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் குடும்ப உறுப்பினருக்கு சின்ன சின்னதாக வந்து ஏதாவது ஒரு இது வர்றது, வீடு மாற்றணும், வாடகை வீட்டுக்கு போகணும், வேற வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் போக விடாமல் ஒரு தடை தாமதம் வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த 1 மாத காலம் அப்படியே நீடிக்கும். அதனால் இப்போயே பழக்கப்படுத்திக்கோங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்பீரமும், உங்களுடைய கருணையும், உங்களுடைய கனவுகளும் அழுத்தமாகக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்க போது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அப்படியே ரொம்ப நல்லவங்களாக தெரிய போகிறீங்க. அதன் மூலமாக காரிய வெற்றி கிடைக்க போகுது. பிங்க் கலர் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பிங்க் கலர் நீங்கள் பயன்படுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிகச்சிறந்த யோகம் என்பது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முடியும்னா நம்பர் 3 இதை வந்து பார்த்துக்கோங்க. 66 நம்பரை வந்து எழுதி வச்சுட்டு அதையே மைனூட்டாக ஒரு தடவை நோட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தடை தாமதம் வருகிறதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேற விஷயத்தின் மூலமாக உங்களுடைய மைண்டு சேஞ்ச் ஆகி இதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நான் சொன்ன இந்த வழிபாடை மட்டும் பண்ணி விட்டு வாருங்க. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமர்க்கலமான மாதமாக கண்டிப்பாக அமையும்.